ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். மொடக்குறிச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாலை வலம் செல்லவிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சாலை வலம் மேற்கொள்ளும் பகுதிக்கு வந்தடைந்த அமித்ஷாவிற்கு பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேளதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து அமித்ஷாவை வரவேற்றிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா சாலை வலம் மேற்கொள்ளவிருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், தற்போது அமித்ஷா எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரை சாலை வலம் மேற்கொள்ளவிருக்கிறார்? விவரம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகிரி பகுதியில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். இதற்காக நேற்றே கோவை வந்தடைந்த அவர் இன்று காலை ஹெலிகாப்டர் மூலமாக தாமரைப்பாளையம் பகுதிக்கு வந்தடைந்து அங்கிருந்து கார் மூலமாக சிவகிரி அரசு மருத்துவமனை பகுதிக்கு வந்தடைந்தார். அவருக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டர்களும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டர்களும் உற்சாக வரவேற்பை அவருக்கு கொடுத்தனர். தற்போதே சாலை வளமானது தொடங்கி இருக்கிறது. சிவகிரி அரசு மருத்துவமனை பகுதியிலிருந்து தீரன் சின்னமலை சிலை அருகே வரை கிட்டத்தட்ட 750 மீட்டருக்கு இந்த சாலை வளமானது நடைபெறுகிறது. மொடக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் கிருத்திகா மற்றும் அமித்ஷா இருவரும் பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு சாலை வளத்தினை தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். சாலை வளத்தினை மேற்கொள்ளும் போது இரு புறங்களிலுமே பாஜக மற்றும் தேசிய கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் பலரும் அவருக்கு மலர்களை தூவி வரவேற்பு கொடுத்தனர். அது மட்டுமல்லாமல் மேளதாளங்கள், சண்டை மேளங்கள், ஜமாப் மற்றும் சலங்கை, பாரம்பரிய சலங்கை ஆட்டம் உள்ளிட்டவற்றுடன் அவருக்கு உற்சாகமான வரவேற்பானது கொடுக்கப்பட்டது. இருபுறங்களிலும் இருந்து தொண்டர்கள் மலர்களை அமித்ஷா மீது தூவ, வாகனத்தில் விழும் மலர்களை அவர் தொண்டர்கள் மீது எடுத்து வீசியவாறு வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தற்போது சாலை வளத்தின் பாதி வழியினை அவர் நெருங்கி இருக்கிறார். இதன் முடிந்த பிறகு தீரன் சின்னமலை பகுதிக்கு சிலை அருகே சென்று அவர் வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து பரப்புரையும் மேற்கொள்ளவிருக்கிறார். பாலா. பிரவீன், தற்போது இந்த சாலை வளத்திற்கு பிறகாக பொதுக்கூட்டத்தில் ஏதேனும் பங்கேற்கிறாரா? திட்டம் என அமித்ஷாவின் பயண திட்டம் தற்போது வரையிலும் இந்த சிவகிரி பகுதியில் 750 மீட்டருக்கு இந்த சாலை வளத்தினை மேற்கொண்ட பிறகு இந்த சாலை வளம் முடிவடையும் பகுதியில், அதாவது தீரன் சின்னமலை சிலை அருகே அவர் வேட்பாளர் மொடக்குறிச்சி வேட்பாளரை ஆதரித்து சிறிது நேரம் பிரச்சாரத்திலும் அவர் மேற்கொள்ளவிருக்கிறார். அங்கும் அவருக்கான உற்சாக வரவேற்பானது கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர் தனது பணிகளை முடித்துக் கொண்டு இன்று கிளம்புவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்ட அளவிலான விஷயங்கள் இல்லாதவிட்டாலும் பிரச்சார அளவில் இந்த தீரன் சின்னமலை பகுதியில் அவர் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். பாலா. விவரங்களுக்கு நன்றி பிரவீன். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.